ஆண்டுகளாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. புரட்சி செய். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டள கெடுங்கடா. எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை, ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான கனவை, இதுவரை இந்த நாட்டில் இருந்த அரசியலை, கோட்பாட்டை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு புதிய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஒரு புரட்சிகர மாறுதலை முன்னெடுக்க இந்த களத்தில் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு இது வழக்கமான ஒரு தேர்தல் களம், நமக்கு இது ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களம். என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, உயிரினுமினிய தம்பி தங்கைகளே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். அந்த போரைத்தான் நாம் இப்போது முன்னெடுக்கிறோம். அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போரை நாம் தொடுத்து தொடர்ந்து போர் செய்து வருகிறோம். இது காலம் நமக்கு கையளித்திருக்கிற, வரலாறு நமக்கு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த ஒரு இடத்தை தவறவிடக்கூடாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஏதாவது ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா என்பதை என் அன்பு தம்பிதங்கள், அறிவார்ந்த பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும், முற்றுமுழுதா மாற்றணும். எப்படிப்பட்ட மாற்றம், ஏன் இதை மாற்றணும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும், இலவச அறிவிப்புகள் வரும், வாக்குக்கு காசு வரும், அதை வாங்கி கொண்டு வரிசையில் இருந்து வாக்கு செலுத்தி விட்டு போவதல்ல ஜனநாயக கடமை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டிலே வாக்கு என்பது மக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்புமிக்க ஆயுதம். அதனால் அம்பேத்கர் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறார். அவர் காலத்திலே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன சொல்றாரு? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்கிறார். அப்பவே இன்னைக்கு வரைக்கும் தொடங்குது. அன்னைக்கு ₹1 கொடுத்திருப்பான், இன்னைக்கு 2000 3000 ஆரம்பிச்சிட்டான். இதை ஒழிக்கணும், இதை மாற்றணும். வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்தில் நாம் மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்தில் மக்களுக்கான சேவை என்பது செத்து போய் அந்த வேட்பாளர் முதலீட்டாளனுக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. அப்ப இது எந்த இடத்தில் நீங்க நிக்க போறீங்க? மக்களுக்கான சேவை இல்லையா, வேட்பாளருக்கான லாப தேவை இல்லையா? இலவசம்ங்கிறது படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு காலத்திலும் அது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? 6800 கோடி, 950 கோடி, 560 கோடி, 750 கோடி, இப்படி இழந்து கொண்டே போய் 10.5 லட்சம் கோடி கடனில் நம்ம நாட்டை நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலில் இந்த 3 கட்சிகளும் அறிவித்திருக்கிற இலவசம் இருக்குல்ல, இதை நிறைவேற்ற மாசம் 1 லட்சம் கோடி தேவை அப்படின்னா மறுபடியும் 5 லட்சம் கோடி கடன் பெறுவார்கள். அந்த 5 கோடிக்கு வட்டி, இப்ப இருக்கிற 10.5 லட்சம் கோடிக்கு 1 லட்சம் கோடி வட்டி, இன்னொரு 5 லட்சம் கோடி வாங்கின அதுக்கு 1 லட்சம் கோடி வட்டி. ஒரு நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி. வட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுவாங்க? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வீதிக்கு வந்துட்டாரு. டாக்டருக்கு கொடுக்க முடியல, ரோட்டுக்கு வந்துட்டாரு. செவிலியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரோட்டுக்கு வந்துட்டாரு. யாருக்கும், அறிவை வளர்க்கும் ஆசிரியருக்கும் உயிரை காக்கிற மருத்துவருக்குமே காசு கொடுக்க முடியலன்னா என்ன நிர்வாகம் நடக்குது? அந்த காசு எங்கிருந்து? சாராயம் வித்து நாட்டு குடிமக்களை குடிக்க வச்சு அந்த காசை வச்சு ஆட்சி நடத்தி கொண்டு அலையுது. சாராய பொருளாதாரம் வேணுமா, பால் பொருளாதாரம் வேணுமா? அதை படித்த பிள்ளைகள் நிக்கிறீங்க, யோசிக்கிறேன். சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நான் பால் பக்கம் நிக்கிறேன், நீ சாராயம் பக்கம் நின்னா
அங்க நில்லு. இல்ல பால் பக்கம்னா என் பக்கம் வா, இந்த பக்கம் வா. அவன் ஊழல் லஞ்சத்தில் இருக்கான், நான் உண்மை நேர்மைங்கிறேன். ஊழல் லஞ்சம் வேணுமா அங்கேயே போடு ஓட்ட, உண்மை நேர்மையான ஆட்சி வேணா இங்க வா. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும். ஆட்சி முறை மாறுகிறதா? கட்சி மாறும், திமுக இல்லைன்னா அதிமுக. காட்சி மாறுகிறதா? அதேதான். அதே கொலை கொள்ளை, அதே பாலியல் வன்கொடுமை, அதே வழக்கொள்ளை, அதே ஊழல் லஞ்சம் எந்த இடத்தில் மாறுகிறது? அப்ப நம் கனவு என்ன? ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். ஆட்சி முறை மாற்றணும், அமைப்பை தகர்க்கணும். எப்படி எப்படி சரியாச்சா? மால்கம் எக்ஸ்ங்கிற புரட்சியாளன் சொல்றான், உன் விடுதலைக்காக நீ எதையும் செய்வாய் என்பதை உன் எதிரிக்கு நீ புரிய வைப்பதன் மூலமே உனக்கு விடுதலை கிடைக்குங்கிற. இப்ப என்னை பாரு, என் இலக்கை தொடுவதற்காக எதையும் செய்வேன், எதையும் செய்வேன். நீ இன்னும் இன்னும் எத்தனை முறை தோக்கடிச்சாலும் இதே திமிரோட அப்படியே வந்து 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 இந்த நாட்டில் இந்த உலகம் பூரா தேடு, இந்திய துணைக்கண்டம் முழுக்க தேடு. 4 முறை பொது தேர்தலில் தோற்ற ஒருவன் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்தில் நிக்கிறான்னா யாராவது நிக்கிறான்? என்ன நம்பிக்கைடா, என்ன கான்பிடன்ட். வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல கான்பிடன்ட். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த கான்பிடன்ட் இல்ல, அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. பெரம்பூர்ல நிப்பமா, திருச்சி கிழக்குல நிப்பமா, கால கொடுமை பாரு. என் கனவை கடத்துறதுக்கு என் கருத்தியல் மட்டும் பத்தல, காட்சியும் துணை கலைச்சுக்கிறேன். மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உன் நாட்டை நம்ம நாட்டு தான், உன் மக்களுக்கு துரோகம் விளைவிக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவனும் உன் நாட்டை சுரண்டி என்ன சொல்றான்? ஊழல் லஞ்சம் என்று சுரண்டி, வரி என்று மக்களின் உழைப்பை சுரண்டி, மலையை எம் சாண்ட் கல்குவாரி என்று சுரண்டி, மீத்தேன் ஈத்தேன் என்று தாயின் ஈரக்கொலையை சுரண்டி, நிலக்கரி பழுப்பு நிலக்கரி என்று தாயின் தோலை உரிச்சு நல்லா கொஞ்சிக்க, ஆத்து மணல் குவாரி சோண்டி உன் வளத்தை எல்லாம் சுரண்டி பாரு. மக்களுக்கு துரோகம் விளைவிக்கும் எந்த ஒரு ஆட்சியாளனும் தலைவனும் உனக்கு கிடைக்க பெற்றால் அது சாபமேங்கிறான். இத வேற வடிவத்தில் சாபம் வாங்கி பிறந்திருக்கா நம்ம பாத்துக்க. மார்ட்டின் லூதர் கிங் மகத்தான புரட்சியாளன். அடுத்து இன்னொருத்தன் பாரு, இவன் யாருன்னு தெரியுதா? ஜான் பெர்கின்ஸ், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் புத்தகத்தை எழுதினவன். ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் எனக்கு ஓட்டு போடு போடாம போ, ஆனால் இவன் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளையும் ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தையும் படிக்கணும். அதை படித்தால்தான் உன்னை சுற்றி உலகத்தில் என்ன அரசியல் நடக்குது என்பதை நீ கற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து படி. இவன் முதல்ல உள்ள போகாத, முதல்ல எழுதிட்டான் என்ன, உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதை அதுக்கு பின்னாடி இவன் சொல்றான். எப்படி சொல்றான்? நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம். அமெரிக்க பொருளாதார அடியாள் இருக்குல்ல, அதுல ஒருத்தவன் அவனே எழுதுறான். பின்னாடி அவன் எழுதிட்டு அந்த மகள் எழுதுறா, எனக்கு ஒருவேளை அந்த மகள் ஒரே மகள், அவன் சொல்றா, அப்பா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ தொடங்கின இந்த அரிய பணியை, இந்த உலகத்துக்கு நீ சொல்ல வேண்டிய செய்தியை நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றான். அப்படி ஒரு மகளை அவன் பெற்றிருந்தான். அவன் என்ன சொல்றான்? நாங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுத்து கையெழுத்திட செய்வோம். பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதிலே எங்களுக்கு வேலை செய்கிற ஏவலாளர்களாக நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுக்கான வேலைக்காரர்களாக நாங்கள் பயன்படுத்துவோம். யாரு? அமெரிக்கா பயன்படுத்துவோம். உங்கள் நாட்டில் அந்த தலைவர்கள் சாலை ஓடுதல், துறைமுகங்கள் கட்டுதல், தொடர்வண்டி நிலையங்கள் அமைத்தல், பேருந்து நிலையங்கள் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதல், விண்ணூர்தி நிலையங்கள் கட்டுதல், இப்படியான பணிகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். உனக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்தை தூக்கி நகர்த்தி, இதுவே போதும், யாரும் பொதுமக்கள் வீதியில் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு கேட்கல. கிளாம்பாக்கத்தில் 450 கோடிக்கு போய் கட்டினான். இது கொழுப்படுத்து போய் கட்டினது. இருக்கிற மீனம்பாக்கத்தில் பறக்க பிளைட் கிடையாது. 5000 ஏக்கர்ல பரந்துள்ள ஏற்பட்டு யாரு?
ஜான்பெர்கின் சொன்னதான் கையெழுத்து போட்டது. மெட்ரோ வாடா, யாரா கெட்டது மெட்ரோ? 72,000 கோடி. யார் திட்டம்? அவன் திட்டம். இருக்கிற துறைமுகம் தாத்தா காமராஜ் பாட்டன் வாபுசி பேர்ல. ஏற்றுமதி இறக்குமதி 60 விழுக்காடு 40 விழுக்காடு 50 விழுக்காடு நடைபெறுது. அப்புறம் எதுக்கு 6116 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில துறைமுகம்? யாரு கட்டுறா? அதானி. எப்படி 4 வழிச்சாலையிலே போறது போதும், 8 வழிச்சாலை எதுக்கு? இவன் வேலை இல்ல, கையெழுத்து போட்டான். இந்த 10 லட்சம் கோடி கடனை என்னத்தை அடமான வச்சு ஐயா கையெழுத்து போட்டுப்பாரு சொல்லுப்பா. அந்த ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. எதை காட்டி வாங்கியிருப்பார்? நீ எதை காட்டி கடன் பெறுவ? ஒன்னு சொத்தை வைப்ப, இல்ல வீட்டை வைப்ப. இவர் எதை காட்டி வச்சிருப்பாரு? நாட்டை அடமான வச்சு. கொடுமை. இது ஜான்பெர்கின் சொல்றான். இந்த பாரு, உன் கண்ணு முன்னாடி உன் வளம் களவு போகுது, உனக்கு தெரியும். நீ அதெல்லாம் கவலைப்பட மாட்ட. உன் பூமி தாயின் மாற அறுத்துட்டு போவான், ஒன்னும் கவலைப்பட மாட்ட. உன் பூமி தாயின் ரத்த நாளம், ரத்த நரம்புகள் ஆறு, அந்த மண்ணை புறா அள்ளி திங்கிறான், நீங்க கவலைப்பட மாட்ட. சபிக்கப்பட்டாங்கிறான். எல்லாரும் கூடி இருக்கும். அது எப்படிப்பட்ட மாற்றம் பாரு, எப்படிப்பட்ட மாற்றம். ஒரு தலைகீழ் மாற்றம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, வேலையின்மை, வள கொள்ளை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். அதுக்கான தேர்தல் தான் இது. இங்க பாரு, அரசாங்கத்தின் பல கட்டிடங்களை, ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க. கடற்கரையை ஆக்கிரமிச்சு தான் 2 ஏக்கர்ல சுடுகாடு சமாதி கட்டியிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம். அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? பல நீதிமன்றங்கள் ஏரியை ஆக்கிரமித்தான் கட்டியிருக்குது. அது ஏரி ஆக்கிரமிப்பா இல்லையா? ஆனால் மக்கள் அரசிடத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள், ஏரியை எடுத்து விட்டார்கள் என்று அரசு உத்தரவு போட்டு இடிக்க சொல்லுகிறது. இது வெளிப்படையான அநீதியா இல்லையா? இப்ப ஓ மகன் நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மக்களை குடியிருக்கிடத்துல இடிச்சு தள்ளி இல்ல, அப்படி இது கடற்கரை ஆக்கிரமிப்பு என்று சமாதியை வந்தவண்ணை இடிப்பேன், இடிச்சு பேத்து எடுப்பேன். கடற்கரை தான் எவனுக்கும் கல்லறை அல்ல. அப்புறம் என்ன? இது என்னன்னு பாரு, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இது என்னன்னு பாருங்க. உடன் பிறந்தானே வெள்ளம். ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கிறது வெளிப்படையான நீதி. அப்ப என்ன செய்யணும்? ஒரு சொட்டு நீர் கூட மக்கள் வாழ்விடங்களில் சாலையில் தங்காமல் வெளியில எடுத்துக்கிட்டு போறதுக்கான வடிநீர், மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட காவாயை வெட்டி ஆட்சியை செய்யணும். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்க விட்டு நிவாரணம் கொடுக்கறதல்லடா, அது அநீதி, அது வெளிப்படையான அநீதி. அதை தகர்ப்பதப்படி வெள்ளமே தேங்காத வீதியை, கட்டமைப்பை உருவாக்கி மக்களை பாதுகாப்பதுதான் அந்த அநீதியை தகர்த்து கட்டுற கட்டமைப்பு. என் கண் முன்னே கச்சத்தீவு பறி போனது தடுக்க முடியல, மீனவன் உரிமை பறி போனது தடுக்க முடியல. கடற்கரை கல்லறை பார்த்துக்க ஒரு தடவை. பள்ளிக்கரணை ஏரியை பார்த்துக்க. பள்ளிக்கரணை ஏரி எப்படி இயற்கையின் அருங்கொடை, எந்த ஏரியும் இப்படி இருக்காது. என் உடன் பிறந்தவனே, கடலின் நீர்மட்டத்திற்கு சம அளவில் ஒரு ஏரி உலகத்தில் எங்கு இல்லை. ஆகச் சிறந்த சதுப்பு நிலை ஏரி பள்ளிக்கரணை. இயற்கை நமக்கு தந்த பெருங்கொடை. அதை குப்பமேடாக்கு நம்பாரா? டேய் அவனுக்கு தாண்டா நீ 50 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு இயற்கையின் அரும்பெருங்கொடையை குப்பையை கொட்டி மூடாம்பாரா? எந்த கொம்பனாலும் இது உருவாக்க முடியாதா? உலக நாட்டு பறவைகளெல்லாம் வங்கி தங்கி வாழ்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்த சொர்க்க இடமிடாது பள்ளிக்கரணை ஏரி. உலகத்தின் சுவையான சதுப்பு நில இறால்களை விளைய வச்சு உற்பத்தி செஞ்ச உருவாக்கிய ஏரிடா. இன்னைக்கு குப்பை மேடா இருக்கு, பிளாஸ்டிக் நெகிழி குப்பைய. இப்ப உன் அண்ணன் அதிகாரத்தை கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? இருக்கிறத பாதுகாக்கலாம், அதை அழிக்கலாம். அதை அழிச்சு எடுப்பேன், மின் உற்பத்திக்கு எடுத்துட்டு போயிட்டு சரி பண்ணுவேன், மாற்று பயன்பாட்டு கொண்டு போவேன் அந்த நிலத்தை. ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இது ஆக்கிரமிப்பா. மக்கள் குடியிருக்க ஆக்கிரமிச்சாது, குப்பையை கொட்ட நீ ஏறி ஆக்கிரமிச்சாது சரியா? வெளிப்படையான அநீதி. பாரு,
வெளிப்படையான அநீதி. கண்முன்னே உன் ஆறுகள் அழிக்கப்பட்டது, நச்சு கழிவுகள், சாய கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு உன் ஆறெல்லாம் மரணித்து போனது. வெளிப்படையான அநீதி சகிக்க முடியவில்லை, அதனால் உன்னால் தடுக்க முடியவில்லை. வெளிப்படையாக உன் பூமி தாயின் இரத்த நாளங்கள், உன் தாயின் மார்பு எல்லாம் களவு போனது, மாற்ற முடியவில்லை. இதுதான் வெளிப்படையான அநீதி. என்ன சொல்றான்? இந்த வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட அநீதியை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணுங்கிறான். இப்ப இது என்ன? உன் கண்முன்னே உன்னுடைய நிலம் பறிபோகுது. வடநாட்டவன் முழுக்க சாதாரண இங்க பாரு, லாண்டரி கடை, முடிவெற்ற கடை, தேநீர் கடை, உணவக கடை எல்லாத்துலயும் வந்துட்டான். கம்பி கட்டுறது, சென்ட்ரிங், ரோடு போடுறது எல்லாம் வந்துட்டான். உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றிட்டான். நீ என் உடன் பிறந்தவனே, இந்த சிக்னல் இருக்குல்லடா, இந்த நிறுத்தம், இந்த ராலையில போய் பாரு. ஒவ்வொரு நிறுத்தத்துக்கும் பிச்சை எடுக்கிறவங்க பிஞ்ச குழந்தைகளை தோல்ல சாத்தி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை அசையாது, அழுகாது, ஏதோ மாத்திரை போட்டு மயக்கி தோல்ல வச்சிருப்பான். ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பெண்கள் வந்து கையேந்தி நிற்பாங்க. யார் அந்த பெண்கள்? வட இந்திய பெண்கள். இதுல இருந்து நீ என்ன தெரியணும்? எதிர்காலத்தில் உனக்கு இந்த நாட்டில் பிச்சை எடுக்கிற வேலை கூட மிச்சமில்லை, அதையும் வந்து எடுத்துட்டான். புரிஞ்சிருச்சா? உன் நிலத்தில் உன்னை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்பின் தேவைக்கு அவனை கொண்டாந்து உள்ள நிறைச்சிட்டான். SIR மூலமா எல்லாருக்கும் ஓட்டுரிமையை கொடுத்துட்டான். இப்போ உன் நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போயிடும். நீ தானாக அடிமையாயிருவாய். இது நடக்கும் நடக்கும் நடக்கும். நீ பாத்துக்க. எல்லா வேலையும் அவன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான். எல்லா ஹேர் ட்ரெஸ்ஸர் அவன் தான், எல்லாம் வந்தான். வெளிப்படையாகவே உன்னுடைய தாய்மொழி செத்து போச்சு கண்ணு முன்னாடி. மக்கள் புரட்சியால் சரி, எப்படி பாரு, கொஞ்சம் வாங்க மொழிக்கு வாங்க, 2 ஷார்ட் கட் மொழிக்கு 2 வாங்க. இங்க பாரு, இதா பாரு, கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ், கேரளா ஹேர் ட்ரெஸ்ஸஸ். அது தமிழ் எழுத்து இருக்கு, ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம். அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. இது பாருங்க, வெறும் இங்கிலீஷ் தான், நோ தமிழ். எனது இங்கிலாந்து. இங்க பாருங்க, புக் ஸ்டால், கீழே வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட். புக் ஸ்டால், வேஸ்ட் பேப்பர் மார்ட். அது எதுல இருக்கு? எழுத்து எதுல இருக்கு? தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பது ஆங்கிலம். இது என்ன? தங்கிலீஷ், தமிங்கிலம். இப்ப நீ யாரு? தமிங்கிலன். நான் யாரு? ஒரு தமிங்கிலன். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்ச? இது வெளிப்படையாகவே அநீதி. இதை மாத்தணும். ஒரு 2 வேலையை எனக்கு நீங்க கொடுக்கல, ஒண்ணுல இருந்து புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் முற்றுமுழுதாக தகர்த்து புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இப்போ உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன், நீ உன்னிலிருந்து தொடங்கு. நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். மகத்தான மாற்றத்தை இந்த தமிழர் மண்ணிலிருந்து தொடங்குவோம். குறிப்பாக இந்த சோளிங்க நல்லூரிலிருந்து, வேளச்சேரியிலிருந்து, 1000 விளக்கிலிருந்து, மயிலாப்பூரிலிருந்து தொடங்குவோம். வா, ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை நம்மால் உருவாக்க முடியும். மாற்றத்திற்கான விதையை உன் மனத்தில் விதை. மகத்தான மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேண்மை மிக்க மெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இங்கே சோழிங்கநல்லூரில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்களுக்கு, இளநிலை அறிவியல் முதுநிலை கணினி பட்டியல் பாட்டியல் படித்த என் அன்பு தங்கை ஜெயலட்சுமி ராமன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். நீங்கள் வென்றிடுங்கள். என் தங்கையின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி உங்களுக்கான வெற்றி. அடுத்ததாக 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி சோழன் கலைஞன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இந்த அன்பு செல்வத்திற்கு நறுமுகை என்று பெயர். நறுமுகை.
அவர் கூட அவர் கூட